செயலாளர் ஜூனியர் தேர்வு கோகுல்ராஜ். Human life, that the brotherhood of man transcends the sovereignty of nature, that economic justice can best be won by free man through free enterprise, that government should be of law rather than of man, that yes, this great treasure lies in human personality, and that service to humanity is the best mode of life. சேலம் மாநகர் ஈன்றெடுத்த செம்மலும் நடப்பு ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு மாநில ஜூனியர் சேம்பரின் மாநாட்டினை அனைத்து மாநிலங்களும் கேட்கும் அளவிற்கு நடத்த இருக்கும் நட்டுக்கு இனியவரே, ரோஜாவை பறிக்க வேண்டுமானால் முட்கள் குத்தத்தான் செய்யும். ஆனால் எங்கள் ராஜாவை பறிக்க ஒரு தொலைபேசியிலே கால் செய்தால் போதும். தொலைபேசியிலே கூப்பிட்ட அன்றே இணங்கி எங்களுடைய அழைப்புக்கு மறுப்பு ஒன்றும் கூறாமல் இந்த இயக்கத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவிற்கும் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கும் சிறப்பு விருந்தினராக வளர்ந்திருக்கும் சேலத்து மாம்பழம் தமிழ்நாடு மாநில ஜூனியர் சேம்பரின் துணைத் தலைவர் எஸ் ராஜா அவர்களே, பாரத நாட்டின் பழம்பெரும் கலையாம் பரதநாட்டியம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த தமிழ் ஈன்றெடுத்த கலையாம் ஆக்கி கலையை எடுக்க தயாராக இல்லை. நவமணிகளை எல்லாம் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் விட்டுவிட்டு ஓடிய நேரங்களிலும் காப்பியங்களையும் இயலிசை நாடக கட்டணங்களையும் காப்பாற்றினால் நமது சேலத்தோட பாண்டியர்கள் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட இந்த நாட்டிய பள்ளியினை துவக்க வந்திருக்கும் நவமணிகளும் ஒருங்கே இணைந்த பட்டினத்திலே வாழும் நமது தமிழ்நாடு மாநில ஜூனியர் சேம்பரின் துணைத் தலைவர் எங்களை ஈன்றெடுத்த தாய் வாணியம்பாடி மாநகரைச் சேர்ந்த எங்கள் மண்டலத்தின் துணைத் தலைவரும் எங்களின் வழிகாட்டியுமான ஞானேஸ்வரன் அவர்களே, பயிற்சியாளர்களின் பயிற்சியாளர் எங்கள் அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் எங்கள் இளைய பூங்காவிலே கூறியிருக்கும் நல்மணம் வீசிக் கொண்டிருக்கும் திருப்பத்தூர் நகரிலே சந்தனமானம் பரப்பிய டி.கே. சந்திரசேகரன் அவர்களே, அருள் என்றால் அவரிடம்தான் இருக்கும். முன்னறிவிப்பு ஏதுமின்றி பள்ளி முடித்தால் கடிதம் எழுதினாலே போதும். அந்த கடிதத்திற்கு தக்க மரியாதை கொடுத்து எங்கள் குழந்தைகளாகிய எங்களை அரவணைக்க ஓடி வந்த JCNDF மாநில துணைத் தலைவர் அருள்மொழி தேவர் அவர்களே, இந்த நல்ல விழாவிலே உடல் ஊனமுற்ற சிறுவருக்கு 3 சக்கர சைக்கிளை வழங்க வந்திருக்கும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர்
திருவாளர் ஆர் தமிழரசன் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் ஃபவுண்டர் பிரசிடென்ட் முன்னாள் தலைவர் ஏ.சி. தேவராஜன் அவர்களே, இந்த திட்டத்தின் இயக்குனர் ஏ.சி. ஆர்.எஸ். மனோகர் அவர்களே, மற்றும் எனக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து நான் தொய்வுற்ற போதெல்லாம் என்னை தூக்கி எழச் செய்த என்னுடைய தேசி நண்பர்களே, இளைய தேசிகளே, தேசி மகளிர் பிரிவினை சேர்ந்த தோழிகளே, சகோதரிகளே, மேலும் எங்கள் விழாவினை எப்போதும் செய்தித்தாள்களிலே மனம் வீச, மேலும் உங்களை வயிறு முழுங்க சிரிக்க வைக்கும் பலவிதமான பக்குவ நிகழ்ச்சிகளை நடத்த வந்திருக்கும் நடனப்பள்ளி எங்கள் ஏசிசி இயக்கம் நடத்த முன்மாதிரியாக இருந்து எல்லாவற்றிற்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்று உங்கள் முன்னாலே பரதநாட்டிய கலையையும் மற்றும் அவருக்கு தெரிந்த பல கலைகளையும் நம் முன்னே வந்து நடத்தவிருக்கின்ற நிருத்திய கலாமணி ஸ்ரீவத்சன் அவர்களே, அவர்களைச் சேர்ந்த குழுவினர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆம்பூர் டவுன் ஜூனியர் சேம்பர் முதலாம் ஆண்டு நிறைவு விழா, சுதந்திர தின விழா, நடனப்பள்ளி துவக்க விழா ஆகியவை மூன்றையும் இணைத்து ஒவ்வொரு விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்திலே எங்கள் இயக்கத்தின் மூலம் வருக வருக என இருகாம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இந்த ஓராண்டு காலமாக இந்த ஆம்பூர் மாநகரிலே நல்ல பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம் என்பதை எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த இயக்கமானது 8வது எட்டி பிடிப்போம் என்ற எண்ணத்திலே 8/8/88 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாகும். ஜாதி மத இன வேறுபாடு, கட்சி பாகுபாடு எதுவும் இல்லாமல் இளைஞர்களை கொண்டு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு விழாவை ஏற்பாடு செய்து இந்த விழாவிற்கு எங்களுக்கு நிதியுதவியை அளித்த இலங்கைய மனம் கொண்ட உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வருக வருக என வரவேற்று அமைகிறேன்.
Chairman, Ramurthy, the President of Ambodh Junior Chamber, JCAGF Raja, JCAGF Gyaneshwaran, JC Arumalidevan, JCAGF Chidambaram, the members of the State Governing Board, the Governing Board members of the Ambodh Junior Chamber, the press, ladies and gentlemen, after my introduction. In a way, I am very sad. I am also very happy. I am sad that you should know why. It's because the beginning of the year, this chapter Ambodh was given to our region first. But later, it went to region number 3 of JC Gyaneshwaran on certain technical grounds. Now I know I have lost the great strength of the region, which if it is in our region, I would have made a very good growth and shown as a part of my success. But anyway, I am very happy that you have given a very notable picture in the map of Tamil Nadu, and as a state governing member, I am extremely happy and delighted, though it is not falling in my region. I pray God Almighty that this chapter will win awards and also take glory in the Indian Student Chamber throughout the year. I will invited to inaugurate the School of Dance at this town. முப்பெரும் கலைகளில் சிறந்த கலை நாட்டியக்கலை. அந்த நாட்டியத்தில் சிறந்த கலை படனக்கலை. அந்த படனக்கலைக்கு ஒரு பள்ளி இந்த ஆம்பூர் நகரத்தில், அதுவும் இந்த தேசிய நண்பர்களால் துவக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளியை துவக்கியபடில் மிகுந்த பெருமை அடைகிறேன். அதற்கு ஒரு நல்ல ஆசிரியராக சிவத்தை அமைத்திருப்பதற்கு அமைத்து இந்த பள்ளி நன்றாக நடந்து இதை துவக்கி வைக்கிறேன். நன்றி. திரு தமிழரசன் அவர்களே, இன்று பெருவாரியாக குடும்பம் இருக்கும் ஆம்பூர் நகரத்து நல்லவர்களே, ஆம்பூர் துணையை சேர்ந்த உறுப்பினர்களே, பத்திரிகையாளர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டு பல சிறப்பு நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோடு கண்டுகளித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருப்பது சற்றே பொதுவாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள அனுமதிப்பீர்கள் என்று பெரிதும் நம்புகிறேன். தலைவர் ராமமூர்த்தி அவர்கள் அவருடைய வரவேற்புரையை குறிப்பிட்டார். எந்த நிமிடத்திலும் என்னை கூப்பிட்டால் கண்டிப்பாக வருவேன் என்று அவர்களுக்கு பதில் சொல்கிற நாட்கள் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள நான் பிரியப்படுகிறேன். இன்னும் எனது திருமணத்திற்கு 12 நாட்களில் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு சரியான விருப்பம் கிடைக்காத காரணத்தினால் நேற்று முன்தினம் தான் என்னுடைய மனநல அழைப்புகளை என் கையில் கிடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த ஆம்பூர் ஜூனியர் சேம்பர் தலைவர் அவர்கள் அழைத்த உடனேயே எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி உறுதியாக நான் கலந்து கொள்கிறேன் என்று கூறியதற்கு ஒரு காரணம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ கிளை இயக்கங்கள் நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த இயக்கங்களில் இந்த ஆம்பூர் கிளை இயக்கம் உண்டு என்று நீங்கள் சாதாரணமாக கருதிவிட வேண்டாம். ஏனென்றால் கடந்த ஒரு ஆண்டாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அழைப்புகள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிற எங்களுடைய தேசிய மாநில தலைவர்களுடைய கருத்துக்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மிக பிரமாதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்தினால்தான் அந்த இயக்கத்தில் நாமும் ஒரு விழாவில் சென்று கலந்து கொள்ள வேண்டும். எந்த அளவில் இவர்கள்
இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக காண வேண்டும் என்கிற தனிக்க முடியாத ஆர்வம் எனக்குள்ளே இருந்த காரணத்தினாலேதான் அவர் அழைத்த உடனே நான் ஒப்புக்கொண்டேன். கடந்த ஒரு மாதமாக எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் ஒப்புக்கொள்ளாதனால் இன்று இந்த ஆம்பூர் டவுன் ஜூனியர் சேம்பர் அழைப்பிற்கு இணங்கி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அவருடைய ஒருமித்த மனதும் நல்ல முறையில் ஆற்றி வருகின்ற சமுதாய பணிகளுமே காரணம் என்பதை இந்த இடத்திலே நான் மிகவும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அருமை பெரியோர்களே, எத்தனையோ கிளை இயக்கங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆம்பூர் கிளை இயக்கம் துவங்கும் போதே ஒரு விசித்திரமான ஒரு எண்ணத்தோடு துவங்கியது தான். ஏனென்றால் 8/8/88 துவங்கப்பட்ட இந்த கிளை இயக்கம் துவங்குகிற பொழுதே மிகவும் விசேஷமாக துவங்கியதைப் போலவே இதுநாள் வரையில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே சமயத்திலே இன்று நம்முடைய பெரியவர்கள் பலரும் கருத்துக் கொள்கிற காட்சியை நீங்கள் கண்டிருக்கலாம். அவர்களில் ஒருவராக நீங்களும் இருக்கலாம். இன்றைய இளைஞர் சமுதாயம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது, தரிவிட்டு போய்கொண்டிருக்கிறது, தனக்கென ஒரு கொள்கை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்கிற வருத்தம் குறித்த பல குரல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே புதிதாக துவங்கப்பட்ட ஒரு இளைஞர் இயக்கம் இந்த ஆம்பூர் நகரத்திலே நல்ல பல சமுதாய பணிகளை செய்து வருகிறதை இன்று நீங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாணவனுக்கு 3 சக்கர சைக்கிள் வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். பெரியாமுப்பம் என்ற கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். செருப்பு தைக்கும் தொழிலாளர்களுக்கு வேண்டிய கருவிகளை பெற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று இவருடைய பணிகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஒரு தனிநபர் சமுதாயம், ஒரு தனி மனிதர் மேம்பாட்டு இயக்கம் என்று எங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டாலும் சமுதாய பணியை நாங்கள் மறுப்பதில்லை, மறந்து விடுவதும் இல்லை. இன்னும் குறிப்பிட போனால் மற்றவர்களோட மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே சமயத்திலே உங்களுக்கு இந்த ஆம்பூர் நகரத்தில் நல்லவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களால் சமுதாய பணியை நேரடியாக செய்ய முடியாவிட்டாலும் கூட இது போன்ற இளைஞர்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு சீரிய முறையில் சிறப்பாக செய்து உங்களால் என்ற உதவிகளை அவருக்கு செய்து வாருங்கள். நான் குறிப்பிடுவது பொருளாதார உதவியை அல்ல, ஒரு மாரல் சப்போர்ட். அதுபோல இந்த இளைஞர்களை நல்ல முறையில் உற்சாகப்படுத்தி ஊக்குவித்தால் இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் பல நன்மைகள் கிடைக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே மிகவும் உறுதியாக குறிப்பிட விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, அருமை பெரியவர்களே, மீண்டும் ஒரு வேண்டுகோள். இந்த இளைஞர்கள் சாதாரணமாக புறப்பட்டு விடவில்லை, கையிலே ஒரு தீயை ஏந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவருடைய ரத்தத்திலே நாங்கள் புரிய வைத்து அனுப்பியிருக்கிறோம். எங்களுடைய இயக்கத்திலிருந்து இவர்களுக்கு சென்று சேர்கிற அறிவுரைகள் அந்த பகுதி மக்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு நல்ல முறையில் ஒரு விழிப்புணர்வையும் அவர்களுக்கு தேவையான வாய்ப்பையும் வசதியும் பெருக்கிக் கொடுக்கக்கூடிய அளவிலே நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கத்தை. இந்த ஆம்பூர் நகரத்தை சுற்றிலும் இந்த ஆம்பூர் நகரத்திலும் இருக்கிற அறியாமை, இயலாமை, முயலாமை போன்ற தீமைகளை அறவே ஒழித்து கட்டும் பணியில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. தயவு செய்து அவருடைய முயற்சிகளுக்கு நீங்களும் ஒரு கைத்தாருங்கள். இளைஞர்களாக இவருடைய பொருளாதார நிலை அவர்களை மீறி போகிற நேரத்திலே சில சந்தர்ப்பங்களில் உங்களிடத்திலே உதவிக்காக வருகிறார்கள். மற்றவர்களைப் போலவே இவர்களை நீங்கள் கருதி விடாமல் நாம் செலுத்துகிற, நாம் அளிக்கிற ஒவ்வொரு நன்கொடையும் நல்ல பல காரியத்துக்கு பயன்படப் போகிறது என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த இளைஞருக்கு நீங்கள் செய்யலாம் என்கிற உறுதியையும் அந்த இடத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அருமையான ஒரு வாய்ப்பு இந்த பகுதி மக்களுக்கு. அவர்கள் நல்ல முறையில் இந்த இயக்கத்தை பயன்படுத்திக் கொண்டால் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல பல பணிகளை செய்வார்கள் என்ற மீண்டும் ஒரு உறுதியினை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓராண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் என்னுடைய நினைவுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்கின்றன. ஆம்பூர் நகரிலே பல்வேறு தெருக்களையை சுற்றி பல நண்பர்களை சந்தித்து ஒரு காலத்தில் இங்கு தேசியது ஒன்று இருந்ததை அதை மீண்டும் கொண்டு வர முடியுமா என்றெல்லாம் அலைந்து கடைசியில் நம்பிக்கையை விட்ட பிறகு வாணியம்பாடி பாலாறு ஜூனியர் சேம்பர் உறுப்பினர்களுடைய பெரும் முயற்சியால் இந்த சங்கம் உருவாக்கியிருக்கிறது.
சொல்வார்கள், ஈன்ற பொழுதை பெருகும் தன்மகனை சார்ந்தோம் என கேட்ட தாய் என்று. அதை கொஞ்சம் சற்று மாற்றி ஈன்ற பொழுதை தன் பேரனை என்று கொஞ்சம் மாற்றி தாய்க்கு பதிலாக தாத்தா என்று சொல்லுகிறது. காரணம், திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜூனியர் சேம்பரை உருவாக்கியது. வாணியம்பாடி ஜூனியர் சேம்பர் இன்று ஆம்பூரை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய உறவு சற்று வருகிறது. இந்த சங்கம் மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது என்பதில் சிறிதளவு தேசிய இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடுகளுள் ஒன்று, ஒரு மனிதன் தன்னிடம் மறைந்திருக்கின்ற ஆற்றலை வெளியே கொண்டு வருவதுதான். எங்கோ படித்த சில வரிகள் நினைவு வருகின்றன. கொஞ்சம் திறமை உங்களிடம் இருந்தாலும் போதும், தயங்காமல் அதை வெளியே கொண்டு வாருங்கள். நன்றாக பாட தெரிந்த இனிமையான குரல் மட்டுமே இருக்கின்ற பறவைகள் தான் பாட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்திருந்தால் காடுகள் நிசப்தமாகவே இருந்திருக்கும் என்ற அப்படி சாதாரணமாக எடை போட்டுவிட முடியாத அளவுக்கு ஆம்பூர் ஜூனியர் சேம்பர் உயர்ந்திருக்கிறது. இந்த ஊரிலே ஒரு கிளைச்சங்கம் தோன்றுமா என்று தடுத்திருந்த காலம் போய் இப்படி அல்லவா ஒரு கிளைச்சங்கம் இருக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பு இதே மேடையில் பல்வேறு கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை வைத்து மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஜனநாயக சம்பிரதாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த உலகத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதையே வீடியோவில் எடுத்து டிஷ் சேனல் மூலம் ஒவ்வொரு வீட்டிலுமே தோன்ற வைத்து வருகிறார்கள். இப்படி பல சாதனைகளை இந்த ஜூனியர் சேம்பர் உறுப்பினர்கள் மிக அற்புதமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. இவர்களை வாழ்த்திக் கொண்டே இருந்தால் நிச்சயம் மேஜிக் ஷோ நடக்காது. அப்புறம் மேஜிக் ஷோவே ஏமாற்றுவது என்று சொல்வார்கள். மேஜிக் ஷோ நடத்துவதாக சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் என்ற பெயர் வரக்கூடாது என்கிற காரணத்தால் நண்பர்கள் மேலும் மேலும் பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இன்னும் 2 மாதங்களில் இந்த சங்கத்தை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று அங்கு பெர்லின்ஹாமில் நடைபெறுகின்ற உலக ஜேசிக்கள் மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்பொழுதே வாழ்த்து கூறி பெரியவர்களை தாய்மார்களே. A diplomat is a person who thinks twice before he says nothing. But every act likes to listen to its own brain. I am no exception. என்னுடைய பேச்சிலே இன்று தமிழும் ஆங்கிலமும் இரண்டரை கலந்து இருக்கிறது. கணவனும் மனைவி இரண்டரை கலந்தால் ஒரு வாரிசு உருவாகிறது. 2 மொழிகள் இரண்டரை கலந்தால் சகோதரத்துவம் பிறக்கிறது. நம்முடைய இயக்கத்தின் நோக்கமே அதுதானே. எட்டி உதை கூட்டரை அது புறப்படும். எட்டி உதை தூணை உன் கால் 2ஆய் பிளக்கும். எட்டி உதை தேன் கூட்டை அது உன்னை கொட்டும். இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஊருக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். ஒரு ஷூ போட்டிருக்கேன் பார்த்தீங்க எல்லாரும். அதை கலட்டி வச்சுட்டு பஸ்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் மெட்ராஸ் வந்து புரிஞ்சு பார்த்தேன், ஷூவை காணும். தொட்டு பார்த்தேன், அதில் கால் இருந்தது. அவ்வளோ மோசமாக நாட்டில் பக்கத்தோட ஒரு பெட்டியையும் இன்னொரு கையில் பையன் போட்டு போயிட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாண்டில். அப்போ என்னுடைய பழைய பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர் ஒருத்தர் ஹெல்மெட்டோட பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தாரு. என்னங்க ஹெல்மெட்டோட அப்போ ஹெல்மெட் போட வேண்டிய காலம், பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்களே, ஸ்கூட்டர் ஸ்டாண்டில் போய் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு. இல்லைங்க ஹெல்மெட் தாங்க என்னோடது, ஸ்கூட்டர் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரது அப்படின்னு. அப்போது 10:30 மணி ஆயிடுச்சு, என்னால் ஆஃபீஸ் போக முடியாது, அதெல்லாம் போக முடியாது, பாத்ரூம் நாள் ஆச்சு. அதனால நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சரி நானும் ஒரு வீட்டுக்கு போனோம். வீட்டில் போனேன், நாங்கள் ஏகப்பட்ட மாம்பழங்கள் பகவையா அவர் சொன்ன மாதிரி சேலத்து மாம்பழம் எல்லா மாம்பழமும் இருந்தது இல்லை. என்னங்க உங்கள் சம்பளத்தில் பாதி மாதம் நீங்கள் மாம்பழத்தையே கிளம்பிங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைங்க பக்கத்து வீட்டில் மாம்பழம் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அடிச்சுட்டு வந்தாங்க. அப்போது அவங்க வீட்டில் ஏகப்பட்ட புக்ஸு, நவீனா இந்தியாவுடைய மூலம் மாந்தம் நல்லா இருந்தது. என்னங்க எவ்வளோ புக்ஸ் வாங்குறீங்களா, எவ்வளோக்கு ஏறி உங்களுக்கு பணம் அப்படிங்க. பக்கத்து வீட்டுக்கார வந்து லைப்ரரியில் நம்பராக இருக்காங்க. சரி, அப்போ ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருந்தது. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு. அப்போ ஒன்று சொன்னார், நான் வந்து பரதம் குச்சிப்புட்டி கதைகளெல்லாம் ஆடுவேன். இப்போ வந்து நீங்கள் பெரிய கமலாக இருப்பீங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அதெல்லாம் கற்றுக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மெட்ராஸில் கூட்டமான பஸ்ஸில் ஏறினா எல்லாம் தானே கற்றுக்கலாம். அப்படிதான் பாருங்க, நான் நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் என் கணத்தை சொல்லி விட்டே இருந்தாரு. அவரோட கணம் நினைச்சிட்டாரு. அப்போ என்ன கல்யாணம் டிக்கெட் கேட்டாரு. என் கையில் ஹெல்மெட்டு, என் கையில் பெட்டி. ஸோ பஸ் எடுத்து 2 நோட்டு தான் வந்தது. சரியான சிந்தனைக்கு ஒரு சொல்லி கணக்கு கொடுத்தாரு. வாயை வச்சுட்டு சரியாக ஒன்றும் கிடைக்கல. நோட்டை உருவி கணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. கணக்கு வாங்கிட்டு அதை எக்ஸ்ட்ரா பண்ண நோட்டு வேணாம், வேறு நோட் குடியா அப்படின்னு. சரி சொல்லிட்டு வேறு நோட் எடுத்து கொடுத்தேன். கணக்கு வாங்கிட்டு கொடுத்தாரு. முதல்ல விட்டுருந்தேன் வச்சுங்க. நண்பர்களே, நீங்கள் எப்படி அடுத்தவர்கள் நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களிடம் நண்பர்கள் வந்து கொள்வார்கள். ஒரு ஸ்கூட்டரை மோட்டிவேட்
மோட்டிவேட் பண்ணாது ஸ்கூட்டர் ஓடும். ஆனால் யாரையும் மோட்டிவேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் கால் உடையும் போது நீங்கள் டிமோட்டிவேட் ஆவீங்க. சில பேர் சுத்தம் நடவடிச்சிங்கன்னா சேர்த்து மாதிரி உங்களை கொட்டுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அன்போடு வரவேற்கிறீர்கள். எனக்கு என்ன திருமணம் ஆகலை, பிறப்புங்கிறது திருமணம் ஆகலை. ஆனால் எங்கள் 5 பேருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. அவர்கள் மாப்பிள்ளையாக இருந்தபொழுது இந்த அளவு வரவேற்பார்களா எனக்கு தெரியவில்லை. எனக்கு அது தெரிய போது எனக்கு திருமணம் ஆகும்போது இந்த பாகியம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஒன்றுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், அடுத்த வருடம் பண்ணும்போது இந்த ஹாலை 2ஆக சொல்லுங்கள், இல்லை 2 மடங்கு பெரிதாக சொல்லுங்கள். அப்பொழுது இதை விட 2 மடங்காக நீங்கள் வளர்ந்துட்டு என்று வாழ்த்துகிறேன். இன்னொன்று சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஸ்டேட் அவர் சொன்னார் வேர்ல்ட் காங்கிரஸ் பற்றி ஸ்டேட் காங்கிரஸ் வருது, அதில் நீங்கள் 100% மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். நீங்கள் நல்லா வளர்ந்துருக்கீங்க, நிச்சயம் அவார்டு கிடைக்கலாம், கிடைக்கும். ஆனால் டோன்ட் ஜட்ஜ் யுவர் சக்ஸஸ் ரேட் பை யுவர் க்ரோத் அலோன், ஜட்ஜ் யுவர் சக்ஸஸ் பை அதர்ஸ் க்ரோத் ஆல்சோ. அடுத்தவர்கள் வளர்ந்திருப்பார்கள், அவளுக்கு ஏற்ப நாம் வளர வேண்டும். அவ்வளவுதான். நன்றி. தேங்க்ஸ். தமிழ்நாடு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, தேர்தல் எனக்கு 12 வருடத்திலே